ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்குறேன். ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ஒரு உண்மையான ஒரு காதல் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் உண்மையாக ஒரு காதல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நான் முஸ்லீமாக அதை நிறைய கனெக்ட் ஆயிடுச்சு. உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு படம் தான் இது. சோல்ஃபுல்லான ஒரு படம் இது. ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. இது எல்லா ஆடியன்ஸுமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபீல் குட் படம். ஈரானி மூவிஸ் மாதிரி ஒரு ஹீரானி டைரக்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான காவியம் சார். மீரா கதிரவனுடைய படைப்பில் இது ஒரு முக்கியமான படைப்பு. நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ரொம்ப பாரமாக இருந்தது வந்து கிளைமேக்ஸ் சார். இங்கே எல்லாமே வந்து நம்ம மணி பேஸ்டாகவே இருக்கும் லைஃப் ஸ்டைலு. ஆனால் அன்பு எவ்வளோ முக்கியன்றதை நிரூபிச்சிருக்கு. ஆனால் இது போல் ஒரு சினிமா இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி அவர்களுடைய கலாச்சார பண்பாடு என்ன அப்படின்னு தெளிவாக வந்து எடுத்திருக்காங்க. ஆமாம், வாழ்வியல் சார்ந்த ரொம்ப சுத்தமான ரொம்ப தூய்மையான ஒரு இஸ்லாமிய திரைப்படத்தை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. நிறைய பிரம்மாண்டமாக எடுப்பாங்க படங்கள். இது வந்து ரொம்ப எளிமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட உணர்வுகளை தான் எடுத்திருக்கு. ஒரு மனுஷன் வந்து வெளியில் அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கு. நல்ல சூப்பராக இருக்க. இதில் வந்து அந்த 3 hours போனதே தெரியல. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்தது. நம்ம ஊருக்கு இந்த மாதிரி படம் வந்து மலையாள படம்லாம் பார்க்குறாங்களா அதே மாதிரி தான் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியையும் வெளிநாட்டு மக்களுடைய வாழ்க்கையையும் ஆர்டிஸ்ட்களால் நிரப்பி வாழ வச்சிருக்காரு மீரா கதிரவன் டைரக்டர் சார். குலா வாங்கியிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன் சார். ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து எப்போவுமே முடக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வெட்ட வெளியில் கொண்டு வந்திருக்காரு. குலா வாங்கியிருக்காரு. நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்துருப்போம், இஸ்லாமிய மக்களை வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் அதனால் இல்லை, அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. என்ன கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஃபேமிலி இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால மூவி பார்க்குற ஃபீலை விட அதோடையே ஒன்றி போன மாதிரி இருந்தது. படம் நல்லா இருந்தது. எல்லாம் பக்காவாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். நல்ல ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக இது படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்டோரி பேஸ் பண்ணுறது வந்து நம்ம அப்படியே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அந்த மாதிரி பேஸ் பண்ணி அப்படியே நடக்குது. எல்லோரும் நல்லா இருந்தது, ஒருத்தர் விடாமல். ஒரு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்குறேன். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும். வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. கண்டிப்பாக குடும்ப ஆடியன்ஸ் தான் இது. குடும்ப படம் தான், முழுக்க குடும்ப படம் தான். குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. கிளைமேக்ஸில் போகிற விஷயமும் சரி, அவங்களோட காதலும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு உண்மையான ஒரு காதல் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் உண்மையாக ஒரு காதல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. முழுக்க வாழ்வியல் சார்ந்தது தான் பேசப்பட்டது. இந்த கால அரசியல் சூழலுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்கு. நான் பக்ரீத் அன்றைக்கி வரும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். பக்ரீத்க்கு ஒரு ரிலீஸ் சொன்னாங்க, அப்போ வெயிட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. படமே சூப்பராக இருக்குது சார். அந்த ஆக்டிங்ஸு, அந்த நான் முஸ்லீமாக அதை நிறைய கனெக்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி சீன்ஸ்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். இருக்குது சார். இந்த ஃபீலிங்ஸ் தானே, எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா மக்களுக்கு. என்ன மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் தான் மெயின். இந்த ஃபீலிங்ஸ் அந்த டைரக்டர் தனுஷ் அப்பா சூப்பராக இருந்தது. அது பார்த்தா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு படம் தான் இது. ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படம் இது. ஸோ எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து விரும்புகிறோம். நன்றி. இல்லை, பொதுவாக வந்து இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து பணம் சம்பாதிக்க போகும்போது பெண்கள் வந்து படக்கூடிய வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைகள் இருக்க தான் செய்யுது. அதை ரொம்ப தெளிவாக வந்து அவர் காட்டியிருக்கிறாரு அந்த விஷயங்களை பொறுத்தவரையுமே. ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. மகேஷ் முத்துசாமியோட எல்லாமே சூப்பராக இருக்குது. அதோட ஃப்ரேம்ஸும் இது எல்லா ஆடியன்ஸுமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. துரத்தி படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈரானி படம் மாதிரி பிரமாதமான படம். ஒரு டைரக்டர் படம் இது. ஓகேங்களா, ஒரு குடும்பத்தை சார்ந்த விஷயத்த பிரமாதமாக அவங்களுடைய எமோஷ்னலை ஊரோட கனெக்ட் பண்ணி பிரமாதமாக சொல்லியிருக்காங்க.
இந்த படத்தில் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் சரி, எல்லாமே புதுமுகம் தான், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃபீல் குட் படம். ஈரானி மூவிஸ் மாதிரி ஒரு ஈரானி டைரக்டர் மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமாக எளிய மக்களுடைய பிரச்சனையை பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான காவியம் சார். மீரா கதிரவனுடைய படைப்பில் இது ஒரு முக்கியமான படைப்பு. நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இஸ்லாத்தோடைய அந்த அவங்களுடைய மக்களை வந்து நம்ம புரிந்திருக்கிற தன்மை அது எல்லாமே வேறு ஒன்று தளத்தில் இருக்குது. முக்கியமாக அந்த வாழ்வியில் ரொம்ப அழகாக இருக்குது சார். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ரொம்ப அழகான காவியம் சார். ரொம்ப ரொம்ப பாரமாக இருந்தது வந்து கிளைமேக்ஸ் சார். கிளைமேக்ஸில் அந்த ஒற்றை வரி தான் அந்த விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது வேறு ஒரு தளத்தில் நம்ம எந்த மாதிரி வாழ்வியில் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இது தான். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து நம்ம மணி பேஸ்டாகவே இருக்கும் லைஃப் ஸ்டைலு. ஆனால் அன்பு எவ்வளோ முக்கியன்றதை நிரூபிச்சிருக்கு இந்த ரைட்டிங்காக. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு சார். எங்கெங்கே தேவை, எங்கெங்கே எது வைக்கணுன்றதை மீரா கதிரவன் வந்து இசை ரொம்ப அழகாக இருக்குது சார். அந்த அந்த முறை அந்த இசைக்கான ஒரு கோர்வை அழகாக சாம் சிஎஸ் வந்து ரொம்ப கையாண்டு இருக்கார். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய மியூசிக் பண்ணணும். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது சார் படைப்பை. வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் வந்து நான் நிறையா சினிமா பார்த்துருக்கேன். ஆனால் இது போல் ஒரு சினிமா இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப சிறப்பான படமாக இருந்துச்சு. அதாவது ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி அவர்களுடைய கலாச்சார பண்பாடு என்ன அப்படின்னு தெளிவாக வந்து எடுத்திருக்காங்க. ஃபீலாக இருந்துச்சு, நல்லா ஃபீலாக இருந்துச்சு. ஃபீல் பண்ணுறது என்னென்னா கடைசியில் அந்த காதல் விஷயத்தில் அந்த பையன் தோல்வி அடைஞ்சிடான். அதுதான் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அது பொருளாதார விஷயத்தில் அவர் ஏமாத்திடுறாங்க, கல்யாணம் நின்று போகுது. அது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. இசை நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. இசை நல்லா இருக்கு. அபிபி ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணே. ரொம்ப ஆமாம்மா, வாழ்வியல் சார்ந்த ரொம்ப சுத்தமான ரொம்ப தூய்மையான ஒரு இஸ்லாமிய திரைப்படத்தை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி பிரித்து பார்க்க முடியல. ரொம்ப ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் சார், ஒரு நமக்கு தெரியாத, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை ரொம்ப சுத்தமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு படம். ஒரு முடிஞ்ச ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப இன்னமும் அந்த தாக்கம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இல்லை சார், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பாராட்ட வேண்டிய படம். நன்றி. இப்போ தான் கொடுத்தேன்னு நல்லா இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கலாம். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா நிறைய பிரம்மாண்டமாக எடுப்பாங்க படங்கள். இது வந்து ரொம்ப எளிமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட உணர்வுகளில் தான் எடுத்திருக்கு. ஒரு மனுஷன் வந்து வெளியில் அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து பேசுகிறதே கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு குடும்பம், அவனுடைய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் தான் நிறைய பேசியிருக்கு. நல்லா இருக்குங்க. குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம். ஆமாம், அழுதுட்டு தான் வரோம். கடைசியாக அழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோம். இதில் நல்ல சூப்பராக இருக்க. சூப்பர் எல்லாமே பொருத்தம். ரொம்ப ஏகப்பட்ட பொருத்தம். நல்லா இருக்கு. பார்க்க அணுகுண்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இல்லை ரைட் டைம் மீரா கதிரவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அருமையான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. கஸ்தூரி ராஜா டோட்டலாக மாற்றிருக்காரு. நல்லா முஸ்லீமாக அப்படியே வாழ்ந்துருக்காரு அப்படியே. ஸோ எல்லாமே நல்லா படம் கண்டிப்பாக நல்லா போகும். நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டிஸ்டன்ஸ் நல்லாவே சஃபரிங்ஸ், அந்த பெயின் எல்லாமே நல்லாவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இதில் வந்து அந்த 3 hours போனதே தெரியல. லைக் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரோலை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த ருஹே ருஹே சாங் நல்லா ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்தது. இந்த மலையாளம் மூவிஸ்லாம் இருக்கவங்கள லைக் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு இந்த மாதிரி படம் வந்து புதுசு. அங்கே இருக்க படம் மாதிரி தான் இருந்தது. லைக் லொக்கேஷன் வைஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆமாம்.
இது கதை நல்லா இருக்குது, லைக் பார்க்க நல்லா இருக்குது, கண்டிப்பாக வருவாங்க. பிடிச்சா இது ஆப்வியஸ்லி இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வருவாங்க. மலையாள படம்லாம் பார்க்குறாங்களா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுல தான் லைக் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முஸ்லீம்ஸ் லைஃப் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அவங்களோட சடங்கு சம்பிரதாயம்லாம் எதுவுமே நமக்கு அவ்வளோ தெரியாதுல்ல. இது வந்து லைக் ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக அது எல்லாமே சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே ஹபீபிங்கிறது வந்து நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம நேசிக்கக்கூடிய வேண்டிய படம். ரொம்ப நல்ல படம், என்டர்டெயின்மெண்டான படம், லவ் ஸ்டோரியான படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான படமும் கூட. மீரா கதிரவன் சார் ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை விட சாம்சிஎஸ் கஸ்தூராஜ் சார் நடிக்கலை, வாழ்ந்திருக்கிறார் அந்த படத்தில். இந்த வருடத்தினுடைய சிறந்த அவார்டு நடிகருக்கு கஸ்தூராஜாவை கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. மகேந்திர சாமி சார் கேமராமேன். அதில் எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மொத்த படத்தும் தேன் மாதிரிக்கு எல்லாமே தொட்ட இடமெல்லாம் இனிப்பாக இருக்க மாதிரிக்கு. அவங்க அண்ணன் இறந்து போவார், கஸ்தூராஜ் சார் இறந்து போகிற ஒரு சீன் இருக்குது. அதில் தம்பி பேசுகிற ஒரு சீன் இருக்குது. பையனும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு இஸ்லாமியருடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி யாரும் நினச்சிட வேண்டாம். அந்த ஹபீபிங்கிற வந்து டைட்டில் வந்து அரபியாக இருக்கிறனால நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியையும் வெளிநாட்டு மக்களுடைய வாழ்க்கையையும் ஆர்டிஸ்ட்களால் நிரப்பி வாழ வச்சுருக்காரு மீரா கதிரவன் டைரக்டர் சார். கஸ்தூராஜ் சார் வாழ்ந்திருக்கிறாரு, சும்மா சொல்லக்கூடாது, நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான படம், பார்க்க வேண்டிய படம். படம் பார்த்தனே ஹபீபி ரொம்ப அற்புதமான படம். 100 ஆண்டு இஸ்லாமிய வாழ்க்கையை குலா வாங்கியிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன் சார். ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து எப்போவுமே முடக்கப்பட்டது, அந்த வாழ்க்கையை வந்து இன்றைக்கி வெட்ட வெளியில் கொண்டு வந்திருக்காரு, குலா வாங்கியிருக்காரு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய முக்கியமான படம். குடும்பத்தோடு போய் பார்க்கணும், தனியால் போகாதீங்க, லவ்வர்ஸோடு போகணும். இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம பாய் ரஹமத்துல்லா ரோகிணி தட்டன்ட்ட பிரியாணி கடை வச்சுருக்காரு. நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்துருப்போம், இஸ்லாமிய மக்களை வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் அதனால் இல்லை, அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நல்ல கதை, மியூசிக் படத்தோடைய ரொம்ப மியூசிக் தாங்க சொல்லப்போனால் பிரமாதமான மியூசிக்கு, லிரிக் யுகபாரதி அந்த ரூதே சாங் அருமையாக எழுதியிருக்காரு. எடிட்டிங்கு, மியூசிக், கதை, படம் ரொம்ப சூப்பரான படங்க. ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆச்சு, சென்டிமெண்ட்லாம் இருந்தது. கஸ்தூரி ராதா சார் ஆக்டிங் செம்மையாக இருந்தது, எக்ஸலண்ட். என்ன கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஃபேமிலி இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. வெளிநாட்டில் போய் இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு இங்கே எப்படி நம்ம தாய்நாட்டை விட்டு போகிறோன்றது கனெக்ட் ஆச்சு. மூவி வாஸ் எக்ஸலண்ட். ஆல் பெர்ஃபார்ம்டு வெரி வெல். ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால மூவி பார்க்குற ஃபீலை விட அதோடையே ஒன்றி போன மாதிரி இருந்தது. நல்லா மூவி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க ப்ளீஸ்.